ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மன ரம்மியமாய் இருக்க பழகுங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். பேராசை பிடித்த நாய்க்குட்டி ஒன்று இருந்தது. எல்லாமே தனக்கு என நினைக்கும் குணம் அதிகமாக அதற்கு காணப்பட்டது. ஓர் நாள் அதற்கு அதிகமான பசி. உணவுக்காக அங்கும் இங்கும் ஓடியது. உணவு கிடைக்கவில்லை. ஒரு யோசனை செய்தது. கடை வீதிக்கு சென்றால் ஏதாயிலும் கிடைக்கும் என்று கடை வீதிக்கு சென்றது. அங்கு ஒரு கறிக்கடையை பார்த்ததும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தது. ஒரு சிறிய கறித்துண்டு கிடைத்தால் போதும் என்று நினைத்து சுற்றிலும் தேடி பார்த்தது. அப்போது ஒரு பெரிய எலும்பு துண்டு அங்கே கீழே கிடப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக 2 நாட்களுக்கு போதுமான உணவு கிடைத்துவிட்டது என்று அதை எடுத்துக்கொண்டு ஒரு நதியோரமாக நடந்து சென்றது. அப்போது அந்த நதியை எட்டி பார்த்தது. அந்த நதியில் இதுபோலவே ஒரு உருவம் வாயில் பெரிய எலும்பு துண்டுடன் காணப்பட்டது. உடனே இந்த நாய் அந்த நாயை அடித்து விரட்டிவிட்டால் நமக்கு அந்த எலும்பும் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் உடனே தண்ணீரை பார்த்து ஆவேசமாக குறைத்தது. உடனே வாயில் இருந்த எலும்பு துண்டு கீழே நதியில் விழுந்துவிட்டது. அதற்கு கொஞ்ச நேரம் கழித்துதான் அது தன்னுடைய உருவம் என்றும் அது உண்மையான நாய் அல்ல என்றும் தெரிந்தது. தனக்கு கிடைத்த எலும்பு துண்டு போதும் என்று நினைத்திருந்தால் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு இருக்காது என்று பிறகுதான் யோசித்தது. போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் கூறுகிறது. சிலர் எதிலும் திருப்தி அடைய மாட்டார்கள். சிலர் இன்னும் இன்னும் என ஓடி ஓடி கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து நிற்பார்கள். சிலர் ஆரோக்கியத்தை இழந்து எதையும் அனுபவிக்க இயலாமல் எஞ்சிய நாட்களை வருத்தத்தோடு கழிப்பார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்மியமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பேராசை பெருநஷ்டம் என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. தேவன் தம்மை உண்மையாய் பின்பற்றும் பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் வைப்பதில்லை. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று பவுலடிகளார் கூறுகின்றார். கிருபையுள்ள ஆண்டவரே, எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை அருளும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.